எங்கள் ஃபேமிலி மெம்பர். சொல்லலாம். குட் மார்னிங் சார். சார் நீங்க முதல்ல மெஷின் வாங்குனீங்க இல்லையா, அந்த கம்பெனியோட பேர் அப்புறம் எங்கெந்த பிளேஸ்ன்னு சொன்னீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இது திருவண்ணாமலை இந்த சுபம் இன்ஜினியரிங்ல வாங்கினேன் சார். அது ஓகே சார். இப்போ அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின பொருள் வந்து என்ன நல்லா வருது. அது அவங்ககிட்ட வாங்கினதுலேருந்து. சரிங்க சார். வாங்கி நான் 1 வருஷம் ஆயிடுச்சு சார். அது அப்படிங்களா? முதல் மிஷின் வாங்கி ஒரு வருஷம் ஆகுதுங்களா? இப்போ வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது மிஷின் வந்து மறுபடியும் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். அப்படிங்களா? ஓகே. ஆனா அதுவும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து எண்ணெய் அது கொஞ்சம் நல்லா வருது. சுபம் இன்ஜினியரிங் வாங்குறப்ப அவங்க கிட்ட வாங்குறது நல்லா எண்ணெய் வருது. பொருளும் புதுசாவும் இருக்கு. பழசு எதுவுமே இல்லை அவங்க கிட்ட, எல்லாமே புதுசாவே தராங்க. சரி சரி சரி. இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்க உங்களுக்கு? இல்ல அவங்களே வந்து அவங்க இன்ஜினியர்ஸ் அவங்க ஓனரே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு ஓட்டி காட்டிட்டு தான் அவர் செக் பண்ணி கொடுத்துட்டு தான் போறாரு. அப்படிங்களா? சரி சரி. ஆமா, பொருள் நல்லா தான் இருக்கு. அவர் வந்து நமக்கு அவரே வந்து கொடுக்குறது நமக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாம நம்ம நேரடியாக கேட்டுக்கிறோம் அவர்கிட்ட. ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் மிஷினுக்கும் வந்தாங்க, ரெண்டாவது மிஷினுக்கும் வந்தாங்களா இல்ல? ஆமா ஆமாங்க ஆமாங்க சார். சரி ஓகே ஓகே சார். தொழில் எப்படி சார்? ஒரு ஒரு நாளைக்கு லாபம் வருது அது போல எப்படி சார்? அதுல வந்து எவ்வளோ க்ளோஸ்டு மோட்டர் போட்டாக்கா ஒரு நாளைக்கு 250 350 கிலோ அரைக்கலாம் ஒரு நாளைக்கு. ஓகே ஓகே சார். ஆமாம். இதில் அதை 2 மிஷின் 600 700 கிலோ அரைக்கலாம். சரிங்க சார். 1 ஹவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 60 கிலோ 70 கிலோ போடலாங்களா? 3 பேட்சா? அதான் சார் நாம சார். இப்போ நீங்கள் சுபம் இன்ஜினியரிங்ல மிஷின் இருக்கு இல்லைங்களா, 2 மிஷினுமே வந்து நார்மல் மாடலா இல்லை கியர் பாக்ஸ் டைப்பு பின்னிங் டைப்புங்களா? கீர் பாக்ஸ் மாடல் தான் சார். மில்லிங் டைப் தான் சார் வருது. மில்லிங் டைப் தான். ஓகே ஓகே. நல்லா தான் இருக்கு. அது ஃபர்ஸ்ட்லாம் நம்ம கேட்க இப்போ பார்த்தா நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே சார். சரிங்க சார். நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி. அண்ணா கேட்டுறீங்களா?